வணக்கம் நண்பர்களே. மதுரை மதன். எங்கள் அம்மா இருந்து ஆறு நாட்கள் ஆகுது. ஆனால் இருந்தாலும் அவங்கள பற்றி நினச்சா கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துடும். என்னடா எத்தனை நாள் நம்ம கூட இருந்தாங்களே, இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் நம்ம கூட இருந்திருக்கலாமே, அதுக்குள்ளேயும் விட்டுட்டு போயிட்டாங்களே. இயற்கையான மரம் தான், ஆனால் அப்படி இருந்தும் அவங்களுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு தோணுது. ஆனால் இன்றைக்கி ஒரு செய்தி பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வர்ஸ், ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு. அந்த பையனுக்கு வந்து 19 வயசு. அப்போ பொண்ணுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 17 18 அதுக்குள்ளேயும் சம்திங் இருக்கலாம். அவங்க பொண்ணோட அம்மா வந்து ஒத்துக்கலை போல் வீட்டில் வந்து. அதுக்கு இவங்க வந்து பிளான் பண்ணி அந்த அம்மாவை கொண்டுறணும்னு பிளான் பண்ணி அந்த பொண்ணு அந்த பையனோட தம்பி, இதுக்கு உடந்தை 3 பேருக்கு சேர்ந்து வீட்டுக்குள்ளே வந்து இந்த அம்மா பூஜை அறையில் இருக்கும்போது ஒரு கனமான கம்பி, ஒரு ராடு எடுத்து தலையில் அடித்து, இந்த பொண்ணு வந்து ஒரு சுத்தியல் எடுத்து தலையில் முட்டியில் எல்லா பக்கம் அடித்து கொண்டுட்டாங்க. இது எப்படி இந்த அளவுக்கு எப்படி போகிறாங்க நினச்சே பார்க்க முடியலையே. 2K கிட்ஸ் வந்து எவ்வளோ அவசரமா, எவ்வளோ தேவையா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தாமதிச்சுக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம், வீட்டில் முறைப்படி கேட்டுக்கலாம். தரலைன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பிளானோ ஓடி இருக்கலாம். ஓடி எங்கேனாச்சும் போய் பிச்சை கூட எடுங்களேன், பக்கத்து ஊர் எங்கேனாச்சும் போய் கண்ணுக்கு தெரியாத ஊருக்கு போய். அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு பிறக்கும்போது எத்தனை கோயில் குளம் அலைஞ்சாங்களோ, எத்தனை இடத்துல தவம் இருந்தாங்களோ, பொண்ணு வேணும்ன்ட்டு, பையன் வேணும்ன்ட்டு, குழந்தை இல்லாமல் எத்தனை நாட்கள் தவம் இருந்தாங்களோ. அந்த வழி வரும்போது, ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த தாய்மை அடையும் போது, வழி வரும்போது எத்தனை தடவை துடிச்சிருப்பாங்க. உயிர் வந்து போகும்னு சொல்லுவாங்க, ரொம்ப தடவை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி பல தடவை உயிர் போயிட்டு உன்னை பெற்று ஒரு 16-17 வருஷங்களையும் ஒரு பையனை பார்த்து இது பண்ணி ஓகே பண்ணி அந்த பையனுக்கு முடிவு பண்ணிவிட்டு நீனே வந்து உங்கள் அம்மாவே வந்துட்டு சாகடித்து கொண்டுட்டு போயிருக்கீங்க. 2K கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசரம். எல்லாத்துலேயும் வந்து ஒரு பைக் ஓட்டினாலும் அவசரம். எல்லாத்துலேயும் பைக் ஓட்டினா வேகமாக போயிட்டு எங்கேனாச்சும் போய் முட்டி மோதி சாக வேண்டியது, பேப்பரில் மறுநாள் காலையில் வர வேண்டியது. ரொம்ப தடவை பார்க்குறேன். எதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமை இருக்காதா? கொஞ்சம் தெரியாதா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னுட்டு? ஒரு பெத்த தாயை வந்து இந்த அளவுக்கு கொள்றீங்கன்னா இது எங்கே போய் முடியுமோ? இந்த உலகம் எதை நோக்கி போகுது தான் சொல்ல முடியும். இப்போ 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அடுத்து ஒரு 10 வருஷங்குள்ளேயும் வெளியே வந்துடுவீங்க. 7-8 வருஷம் 10 வருஷம் வந்துட்டு அப்புறம் உங்களுக்குள்ளேயும் ஒரு மனக்கசப்பு உண்டாச்சுன்னா, என்னதான் இருந்தாலும் உங்கள் அம்மா உனக்கு கொண்டு தான் என் கூட வந்த சொல்லி அந்த பையன் உன்னை கொள்றதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டான். அதே போல் தான் நீ எங்கள் அம்மாவை வந்து கொண்டு தானே நீனும் வந்த சொல்லிவிட்டு அவனையும் வந்து கொண்டுருவான். கேவலமாக போகுது. தேங்க்யூ.